நான் தானே அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வசமா மாட்டிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம செம்மையா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அவங்களே வந்து இப்போ நான் தான் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இது நடந்தனாலதான் அந்த இடத்துல அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அது யாரு, என்னென்ன நடந்துச்சு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ராக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. அந்த ஃபேன்ஸ் மீட் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, திவ்யாக்கு நடந்த அன்னைக்கு தான் பிரஜன் சாண்ட்ராக்கும் நடந்துச்சு. திவ்யாக்கு மார்னிங் நடந்துச்சுன்னா பிரஜன் சாண்ட்ராக்கு ஈவினிங் நடந்துச்சு ஃபேன்ஸ் மீட். ஓகே, இந்த ஃபேன்ஸ் மீட் எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி இந்த ஃபேன்ஸ் மீட் நடந்து முடிஞ்சது ஒரு அறிகுறி இல்லாம தான் இருந்தது. ஏன்னா நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. இப்ப வந்து பாருக் அம்புதீனா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோட ஃபேன்ஸ் மீட்டும் அந்த இடத்துல போனாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. இந்த ஃபேன்ஸ் மீட்ல கொஞ்சம் கூட லீக் ஆகாம தான் இருந்திருக்கு. லீக் ஆகாம இப்போ வந்து அவங்க அந்த ஃபேன்ஸ் மீட் எடுத்த சேனல்லே போட்டாங்க. ஒரு வீடியோ கூட லீக் ஆகாம தான் இப்போ வந்து நிக்குது. அதனால தான் இந்த ஃபேன்ஸ் மீட் பத்தி கொஞ்சம் லேட்டா வீடியோ போற மாதிரி இருக்கு. வாங்க மொத்தமா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஃபேன்ஸ் மீட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கமுர்த்தி வந்து கால்ல விழுந்தப்ப நீங்க ஒண்ணு பண்ணீங்களே, அது நடிச்ச மாரி இருந்தது, அது ஒரு டிராமாவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய ட்ரோல் நடந்தது, நிறைய வந்து இது வந்து கமெண்ட் பண்ணாங்க, நிறைய வந்து வெளில வந்து ஒரு பேசும் பொருளா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என் காலில் உண்டத நான் வந்து ஏவில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடிப்புதான் இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்துருந்துச்சு. சோ இது ஏவில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவங்க காலில் உழுவ போகும்போது தான் அவங்க போயிருப்பாங்க. பட் காலில் உழுவுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, நடிச்சாலே அவன் வந்து ஓடுவாங்க. அந்த விஷயத்தால எல்லாத்துக்குமே இப்ப அந்த இடத்துல சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணவங்களுக்கே அந்த இடத்துல கோவம் வந்திருக்கும் தான் சொல்லணும். கோவம் மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க தான் சொல்லணும். அந்த இடத்துல நீங்களே பாத்து விஜேஸ் வந்து சொல்லிருப்பாங்க, அது வந்து நீங்க அப்படி நடந்துட்டீங்க, உள்ள இருக்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிருப்பாங்க தான் சொல்லணும். அந்த இடத்துல அப்புறம் வெளில வர கண்டஸ்டன் எல்லாமே அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய வந்து கானாவளத்தும் சொல்லியிருக்காரு. நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ வந்து சாண்ட்ராவோட பதில் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அவர் காலில் வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உலக நாயகன் தூக்கி சாப்பிடுற நடிகங்க எல்லாம் உள்ளூர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்சர் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப சாண்ட்ரா வந்து இங்க இருந்து வேற இடத்துக்கு ஆன்சருக்கு இங்க இருந்து வேற இடத்துக்கு போறாங்க. நான் ஒரு இடத்துல ஒன்னு எக்ஸ்போஸ் பண்ணிருப்பேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆங்கர் கேட்டது ஒண்ணு, இவங்க சொல்றது அன்னைக்கு காலையில 6 மணி வந்து திவ்யா கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க. நான் ஃபர்ஸ்டே ஒருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருப்பேன், ஒருத்தங்களை ஒரு 3 பேர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் பிஆர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிருப்பேன். அது வந்து அன்னைக்கு நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரெட் கார்டு கொடுக்க வரைக்கும் மக்கள் வந்து எனக்காக சப்போர்ட் கேட்டு ரெட் கார்டு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் என்ன வந்து இப்போ வந்து ஏன் அப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. அது எதனால, பிஆர் ஆலதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பிஆர் மட்டும் தான் அப்படி சொன்னாங்க, மக்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சப்போர்ட்ல இருந்தாங்க, பிஆர் மட்டும் தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் வெளில போனதுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சு அடிப்பட்டு நான் நடிக்கிறேன் போச்சு. அப்ப இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், பிஆர் தான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. ரைட், பிஆர் வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆங்கரே ஒன்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கே அப்படிதான் தோணுச்சு, நான் ஒன்னு யாரு பிஆரும் இல்ல, எனக்கே அப்படிதான் தோணுச்சு, சோ அதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல மறுபடியும் இல்ல இதுனா பிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இந்த கொஸ்டின் இப்படியே கட் பண்ணாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஆங்கர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் பிஆர். அவங்க கொஸ்டின் கேட்கறது வேற, நீங்க சொல்றது வேற. அப்ப அந்த அளவுக்கு தான் இருந்துச்சாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஆர் தான். அந்த ஆங்கர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க போல. இவங்க வந்து எதுக்கு பிஆர்னா, ஒரு 4 பேத்துக்கு நாங்க உள்ள பிஆர் வச்சிருக்கோம். 4 பேத்துக்குன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போன கண்டஸ்டன்ட் ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்கு, மொத்தமா சரி 4 பேருக்கு பிஆர் வச்சிருக்கோம். இப்ப 4 பேத்துக்குள்ள சண்டை வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட போது 4 பேத்தி வச்சு அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த பிஆர் டீம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி பிரஜன் இப்ப சொல்றாரு. கேட்ட கொஸ்டின் வேற, இது சொல்ற பதில் வேற. நடந்திருக்கும். அந்த பிஆர் வந்து 30 லட்சம் சொன்னாங்க. ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. 30 லட்சம் ஷேடோ பிஆர், அந்த பிஆர், இந்த பிஆர் அப்படின்னு சொல்லி நிறைய பிஆர் இருக்கு. அதுக்கு வந்து 30 லட்சம், ஒரு நாளைக்கு 50 போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த பிஆர் வந்து 30 லட்சம் கேட்டிருக்காங்களாம். இப்போ டைட்டில் வின் பண்ண 50 லட்சம் ஏதோ புடிச்சு போக அவங்களுக்கு ஒரு 38 அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். 38 ஒரு 40 அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அதை 30 கொடுத்துட்டு 8 லட்சம் வச்சு எதுக்கு அங்க போறாங்க, அவங்க என்ன லூசா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாம இவங்க தலைதான் யாரோ முளவா இருக்க பாத்துருக்காங்க போல, நல்லா மாட்டிக்கிறாங்க, இவங்க வச்சு ஏமாத்தி வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முளவா இருக்க பாத்துருக்காங்க. அது கூட தெரியாம இப்போ வந்து இவங்களுக்கு பிஆர் இருக்கு, அவங்களுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிபி சீசன் 8 கண்டிஷன் எல்லாத்துக்குமே பிஆர் இருந்துச்சு. உள்ள போய் பிஆர் வந்துச்சா, வெளில வந்துச்சா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்குமே பிஆர் இருந்துச்சு தான் சொல்லணும், இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நிறைய ஐடி வந்தது, நிறைய பிஆர் ஐடி தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கே நிறைய பிஆர் ஐடி இருந்துச்சா சொல்லணும். நீங்களே பாத்தீங்க, பிரஜன் சாண்ட்ரா ஃபேன், பிரஜன் சாண்ட்ரா கிளப், பிரஜன் சாண்ட்ரா லவ், பிரஜன் சாண்ட்ரா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி பிரஜன்
பிரஜன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி நிறைய மாத்தி ஐடி நிறைய இருந்துச்சுன்னா சொல்லணும். நீங்களே பாத்துருவீங்க சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 2 பேர் ஐடியிலும் மாத்தி ரீபோஸ்ட் ஆயிட்டே இருக்கும். சரி ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நடந்தது. ஆனா உள்ள நடக்கிற மாதிரி தான் வெளில எடுத்து போடுவாங்க, உள்ள நடக்காதான் வெளில எடுத்து போட மாட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூல திவ்யா சொன்ன மாதிரி தான் எங்க ஏஐ விஎஃப்எக்ஸ் வச்சாங்கன்னா உள்ள கத்து வெளில போட முடியும் அந்த கேள்வி தான் கேட்க தோணுன்னு சொல்லணும். பார்க்கும்போது ரைட். அடுத்தது மறுபடியும் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் ஓடின்னு வச்சதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பேப்பர் ஓடி வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. பேப்பர் ஓடிங்கிற அப்படியே நிரூபிச்சுட்டே இருக்காதான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்க, நான் ஒருத்த 3 ஆணி வச்சிருக்கேன், இந்த 3 ஆணியை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆணி அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆணி வியானாக்கு ஒரு ஆணி, ரம்யாக்கு ஒரு பெரிய ஆணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3வது ஆணி யாருன்னு இது வரைக்கும் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆணி வந்து வியானான்னு சொன்னாங்க. வியானா வந்து ஏன் போயிட்டு டார்கெட் பண்ணணும், இவங்களை மட்டும் ஏன் போயிட்டு டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வியானா வந்து கொஞ்சம் ஃபேக்கா கலப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கு ஒரு ஆணியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரம்யா வந்து பாம்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம் வந்திருக்கு. அந்த விஷயத்துல பார்த்தோம் பாருதான் பாம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ரம்யா வீட்டுக்குள்ள போயிட்டு சாண்ட்ரா புடிச்சு சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு பெரிய அணியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரஜன். வீட்டுக்குள்ள போனீங்களா பெரிய அணி அடித்து அடிக்க வேண்டியதானே. ஆனா நீங்க இன்னும் சொல்றதுக்கு இல்ல, நீங்களே பாத்துருப்பீங்க வெளியில வந்து என்னன்னா பேசி, ஆனா உள்ள போயிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. இல்ல வந்து உள்ள போனா இவர் மாட்டினார், உள்ள போனா இவர் ரெஸ்போஸ் பண்ணிடுவான், அங்க பண்ணுவோம் இங்க பண்ணுவோம் சொன்னோடனே உள்ள போனோடனே ஒரு 4 வார்த்தை தான் சொன்னாரு. என்னன்னா நீங்க ஃபைனலி செலிப்ரேஷன் ரவுண்ட்ல இருக்கீங்க, நான் உங்கள்ட்ட எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. வாட் ப்ரோ, இதுல இவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பேப்பர் ரோடுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லணும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நீங்க கேட்டீங்கன்னா திவ்யாவோட டாபிக் உள்ள வருது. திவ்யா உங்களுக்கு ஹக் பண்ண வந்தாங்களே லாஸ்ட்ல, நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கேட்ட கொஸ்டின் என்ன நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹக் பண்ண வந்தாங்க, நீங்க நவுந்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆனா ஆங்கர் சொன்னாரு வந்து பிரஜன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பதில் என்ன சொன்னாங்க நீங்க கேட்டீங்கன்னா, இது சொல்றப்ப இன்னும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின் வந்து வெளில போய் யாருக்கு ரிலேஷன் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நான் திவ்யா சொல்லியிருப்பாங்க யாரும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் போய் சொல்லியிருப்பேன், நான் போய் போறப்ப நான் திவ்யா சொல்லணும் தான் போனேன், அங்க போய் சொல்லி எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி நான் சொல்லி ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஹக் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க என்ன வந்து ஃபேக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல ஃபுல்லா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரஜனை ஃபேக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க திவ்யா, சாண்ட்ராவை தான் ஃபேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிரஜன் ஹக் பண்ணும்போது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, சாண்ட்ராவை தான் வந்து அவங்க ஹக் பண்ணது இப்போ கூட எனக்கு ஃபேக்கா தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆதிரியன் அரோரா கனி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லணும். இவர் வெளில வந்து ஒழுங்கா பார்க்காம இருக்காங்களா, ஒருவேளை இவர் தான் இந்த ட்ரோலை பார்த்துட்டு வராங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இவங்க ட்ரோலை பார்த்து வந்துட்டு வியானா ரம்யா அவங்க எல்லாம் ட்ரோலை பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ட்ரோலை பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஆனா மொத்தமா எல்லாமே ட்ரோலை பார்த்து வந்திருக்கீங்க தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவும் சொல்லல. இவங்களுக்கு வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, இல்ல இந்த இவங்க கொடுத்த இந்த பிஆர் டீம்ஸ் வந்து ஏதாச்சும் அனுப்பிச்சிருப்பாங்க, இதை பாருங்க அதை பாருங்கட்டு அதுவும் கட் பண்ணி தான் வந்திருக்கும் தவிர அதை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் மீட்ல. ஆனா இவங்க 2 பேரும் அடிச்சு ஆலையில தான் சொல்லணும். 2 பேரும் அவ்வளவு கான்பிடன்ஸா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு வந்து இதாண்டா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க சொல்ல தோணுது. அப்புறம் வந்து இன்னொன்னு இந்த பொசசிவ் மேட்டர் உள்ள வருது. அப்ப சாண்ட்ரா ஒன்னு சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த திவ்யாவோட அழகா இருந்தவங்க கூட தான் இவங்க நடிச்சிருக்காரு, அப்படின்னா பொசசிவே வந்ததே இல்ல, அதுக்காக பொசசிவ் வரல, திவ்யாவுக்கு ஏன் நான் பொசசிவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதே சாண்ட்ரா தான் இவங்க ஃபேன்ஸ் மீட்ல திவ்யாவோட அழகா இருக்கிறவங்கன்னா பிரஜன் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க. அதே விக்ரமோட ஃபேன்ஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு கேம் நடந்திருக்கு. அந்த கேம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த கேம் எல்லாம் நடந்திருக்கு. அதுல பாசிட்டிவ் பத்தி பார்த்தா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் நடத்துற அந்த டீம் இந்த ஆங்கர் கேட்டாலே ஆங்கர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது தான் சொல்லணும். மத்தபடி எல்லா ஆன்சர் வருது, இந்த ஆன்சர் மட்டும் வர மாட்டேங்குது தான் சொல்லணும். அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படி அந்த கொஸ்டினே ஆங்கரே அந்த கொஸ்டினை மறந்து வருவாங்க, அந்த அளவுக்கு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பிரச்சனை சொல்லணும் அந்த சிஸ்டர் பாண்டிங் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரஜன். ஒழுங்கா பாக்கல போல. ஓகே நீங்களே போய் பேசினாலும் திவ்யா பேச மாட்டாங்க தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்டிருக்காங்க, நீங்க எல்லா பிக் பாஸையும் பாத்துட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வெளில போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்டிருக்காங்க. கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே முழுசா ஆன்சர் வந்தது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான். நீங்க எல்லா பிக் பாஸும் பாத்துட்டு போயிட்டீங்கன்னு வெளில டாக் இருந்துச்சு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா நான் ஹிந்தி மலையாளம் தமிழ் ஃபுல் சீசனும் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அவங்க ஆன்சரே பண்ணிருக்காங்க. ஒழுங்கால ஆன்சரே இந்த ஒரு கொஸ்டின் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். பார்த்தா எல்லா கொஸ்டினும் பிஆ தான் போச்சு. அப்படி ஃபேன்ஸ் மீட் நடத்துற ஆங்கர் வந்து இப்ப வந்து நீங்க எவிக்ஷன் ஆனீங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா பிஆர் தான் காரணம், அது ஒரு ஆன்சர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கமுடியன் கால் அந்த நடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல பிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆங்கர் வந்து மறுபடியும் அங்க பதில் சொல்லுங்க பிஆர். இந்த எல்லா கொஸ்டினுக்குமே வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிற 2 பேரும். எதுக்கு எடுத்தாலும் பிஆர் சொல்றோம், பிஆர் வச்சு முடிச்சு விடுறோம், எல்லாத்துக்கும் பிஆர் சொல்லிட்டு தப்பிச்சிடலாம், எல்லாம் அவங்க பிஆர்ஸ் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் போட்டே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க தலையில யாரோ நல்ல மொளகாரிக்கா பாத்துங்க தான் சொல்லணும். பிஆர் 30 லட்சம் சொல்லிட்டு சரி இவங்க மாட்டிக்கிட்டாங்க போல, இவங்க 30 லட்சம் இவங்க இருந்து கறந்துருவோம் நினைச்சிட்டு வந்திருக்காங்க.
இவங்களும் கொடுத்துருப்பாங்க வாய்ப்பு 30 லட்சம் பேர் இருக்காது எந்த கண்டஸ்டன் 30 லட்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வரது அவங்களுக்கு வந்து வின்னிங் இதே 50 லட்சம் அதுல எப்பயும் பிடிச்சி 38 லட்சம் தான் வரும். சோ நீங்க நினைப்பீங்க அந்த டெய்லி இருந்தாங்களே அந்த அமௌண்ட் தான் வருமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுலயும் கொஞ்சம் டாக்ஸ் பிடிச்சி தானே உள்ள வரும். அதுலயும் கொஞ்சம் டாக்ஸ் பிடிச்சதா வரும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்த 30 லட்சம் பிஆர்னா யாராலையும் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. மொத்த டீமே விட்டு பிஆர் போட்டு முடிச்சு விட்டுலாம் சொல்லி பிளான் போட்டுருக்காங்க போல. பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மியூச்சுவல் சேனல்ல வந்து எங்க அக்கா மாசு டான்ட்ரா ஃபயர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. ஆனா ஃபயர் நீ நல்லா வருவடா குண்டு பையா நல்லா வருவ. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தான் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.